எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெங்காய தொக்கு தாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு டைம் வெங்காய தொக்கு வீட்ல செஞ்சு வச்சிட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. குழம்பு வைக்க டைம் இல்லாதப்போ இல்ல என்னைக்காவது சோம்பேறித்தனமா இருக்கும்போது வெறும் ரைஸை மட்டும் வச்சுட்டு இந்த தொக்கு வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். ரைஸோட மட்டும் இல்லாம சப்பாத்தி தோசைக்கெல்லாமும் சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த வெங்காய தொக்கை ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. தொக்கு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயத்திலயும் ரெடி பண்ணலாம், பெரிய வெங்காயத்திலயும் ரெடி பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி இன்னைக்கு தொக்கு செஞ்சிருக்கேங்க. 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் சீவி வச்சா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. ரொம்பவும் நைஸ் ஆக்காம வெங்காயம் நல்லா கிரைண்ட் ஆகுற அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். அங்கங்க திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். 2 கட்டி பூண்டை இடிக்கல்ல சேர்த்துக்கலாம். நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. நீங்க மிக்சிலேயே சேர்த்து அரைச்சுக்கிறதுனால அரைச்சுக்கலாம். 1க்கு 2 நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பூண்டை இந்த மாதிரி நான் அரைச்சு தட்டி எடுத்துட்டேன். இத பவுல்ல வச்சிருவோம். இருக்கட்டும். தொக்குக்கு ஒரு சின்னதா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய பவுல்ல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். புளி ஊறி வரட்டும். கடாயில 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. 3 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்க தூள் பெருங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்தா தொக்கு செய்யும் போது ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளையுமே ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, எல்லாமே நல்லா ட்ரையா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு. கருவேப்பிலையும் பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. வறுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சாச்சு. இருக்கட்டும். இப்ப அதே கடாயில 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சாதாரண சன்ஃபிளவர் ஆயிலே சேர்க்கலாம். ஆனா தொக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். தொக்கோட டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். 100ல இருந்து 150 ml எண்ணெய் நீங்க சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன உடனே இதோடவே நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தோட நிறம் மாதிரி அப்படியே சுருண்டு வதங்கணும். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயத்தோட நிறம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த வெங்காயத்துல இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறமா இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துல லைட்டா ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். காரம் கொஞ்சம் கூட்டி சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 1/2 கிலோ வெங்காயத்துக்கு சரியா இருக்கும். நீங்க 1 கிலோல செய்யற மாதிரி இருந்தா டபுளா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இப்ப நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். நல்லா சுருண்டு நமக்கு பொடியோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா கலந்து வரணும். இப்ப நல்லா கலந்துட்டேன். இந்த அளவு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த புளிய கரைச்சு சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாதனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு தொக்கு நல்லா சுருண்டு வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிக்கணும். பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். நம்மளோட தொக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்ல ஆயில் எல்லாம் அப்படியே செப்பரேட் ஆகி மேல வந்திருக்கு. பாருங்க, நல்லா கலந்துக்கலாம். தொக்கு நல்ல இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்க சுருள வதக்கணுங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான வெங்காய தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுருள வதக்கி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சுருள நம்ம வதக்கி எடுத்தோம்னாதான் தொக்க மாச கணக்குல ஸ்டோர் பண்ணாலும் கெட்டு போகாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்வளவுதான், இப்ப நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப ஸ்டவ் அணைச்சிடலாம். நல்லா சுட சுட சாதத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க. தொக்கு நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 3ல இருந்து 4 மாசத்துக்கு கெட்டு போகாது.
நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா 6 மாசம் கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான வெங்காய தொக்கை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.